ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சிங்கப்பெண்ணே. ரொம்ப நாளாக எல்லாரோட கனவு அப்படின்னு சொல்லணும் நம்மளோட அன்பு ஆனந்தியோட திருமணம் அப்படிங்கிறது. முக்கோண காதல் கதையாக இந்த சீரியல் தொடங்கினாலும் ஆனால் அதுக்கப்புறம் மகேஷுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, அன்பு ஆனந்தி 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு சொல்லி அவர் விலகிட்டார். இருந்தாலும் யார் காரணம் ஆனந்தியோட குழந்தைக்கு அப்படின்றது தெரியலை. அப்படின்னாலும் அன்பு ஆனந்தி சேரணும் அப்படின்னு மகேஷும் முழுக்க முழுக்க ஆசைப்பட்டாங்க. எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடச்சி, ஆனால் சம்மதம் கிடைக்காம இந்த திருமணம் ரொம்ப அழகாக சூப்பராக நடந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு சர்ப்ரைஸை. நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். அன்போட அம்மாவுக்கு சுத்தமாக ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிடிக்கல. அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு அறை விட்டார் பாருங்க நம்ம ஹீரோ அன்பு. அந்த பொண்ணை செமையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 அறை சேர்த்து விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக அன்பு அந்த குழந்தை யாரோடதுனாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையாக ரொம்ப பெரிய ஷாக் ஆனந்திக்கு. ஏன் அன்பு இப்படி பண்ணீங்க, உங்களை நம்பினதுக்கு இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காங்க. இருந்தாலும் ஆனந்தி ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிறதுனால இந்த கல்யாணத்தை அவளுக்கே தெரியாமல் அன்பு வந்து தாலி கட்டினது. தோழி, மணப்பெண் தோழி தோழன் அப்படின்ற மாதிரி உட்காந்தவங்க கடைசியில் கணவன் மனைவியாக ஆயிட்டாங்க. ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தருணம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்கமிங் ஃபயரான எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ சன்னெக்ஸ்லேயுமே ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி மார்னிங்கே வந்துடுது போல் எபிசோட்ஸ் எல்லாம். எனக்கும் தெரியாது, பார்க்குற ரசிகர்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. நானும் அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.